ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. சிறப்பு. ஒரு பக்கம் ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க முன்னோடி நிறுவனம் கிட்ட இருந்த ஏஐபி அப்படிங்கிற குரூஷியல் டெக்னாலஜியை நம்மளுடைய நீர்மூழ்கிக்காக நம்ம வாங்கியிருக்கிறோம். மறுபக்கம் ரஷ்யாவின் கேலிபர் க்ரூஸ் மிசைல். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு நைட் மேரா இருக்கும் மிசைல் இந்த கேலிபர் க்ரூஸ் மிசைல். அந்த கேலிபர் க்ரூஸ் மிசைலை நம்ம கடற்படைக்காக நம்ம வாங்கியிருக்கிறோம். என்ன கதை அப்படின்னு இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் ஜம்பிங் இன் டு தட், ஒரு சில முக்கிய செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள நாம இறங்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனின் தலைநகரம் கீவ நோக்கி ஏவப்பட்ட ரஷ்யன் ஐசிபிஎம் ரஷ்யாவிலே விழுந்து வெடிச்சிருக்கு. இது உருஷ்னிக் ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா இருக்கும் பட்சத்துல ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ட்ரோல் காத்திருக்கு. இந்த மிசைல் வெடிப்பானது ஹியூமன் எரரால ரஷ்யாக்குள்ளேயே மிசைல் விழுந்து வெடிச்சதா இல்ல மால் ஃபங்க்ஷன் காரணமா இது விழுந்து வெடிச்சதா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரல. பட் உக்ரைனுக்கு சம்பவம் செய்ய போய் ரஷ்யா தனக்குத்தானே சம்பவம் செஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் அமெரிக்கா கூடயும் ட்ரம்ப் கூடயும் மல்லு கட்டினதுலேயே நேரம் சரியா இருந்த உக்ரைனுக்கு ரஷ்யா கூட சண்டை போடுற விஷயத்த மறந்துருந்தாங்க. ஆனா திடீர்னு ரஷ்யா கூட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால அப்படின்னு ஞாபகம் வந்து ஒரு அஃபென்சிவ் அட்டாக்கை பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன். குர்ஷ்குக்குள்ள சுட்ஸாங்கிற இடத்த உக்ரைன் ஆக்குபை பண்ணி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப நாள் வச்சிருந்த நிலையில மீண்டும் அதே இடத்துல ஒரு அதிரடி காட்டி அடிஷ்னலா 5 கிலோமீட்டரை கையகப்படுத்தியிருக்கிறாங்க உக்ரைனிய படைகள். இந்த அதிரடியில வடகொரியாவின் ராணுவ அதிகாரிகளை கடத்திட்டு போய் அவங்க மூலியமா ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இப்போ உக்ரைனிய படைகள் கிடைச்ச தகவல் படி எப்படி குர்ஸ்குக்குள்ள ஒரு அஃபென்சிவை இன்னும் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். பிரான்ஸிடம் இருந்து 5 மிராஜ் 2000ங்கிற பவர்ஃபுல் ஃபைட்டர் ஜெட் இப்போ உக்ரைனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பல மாதங்களா பிரான்ஸ்ல இருந்து மிராஜ் போர் விமானத்தை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற ட்ரைனிங்கை முடிச்ச பிறகு பிரான்ஸ் உக்ரைனிடம் இந்த போர் விமானத்தை ஒப்படைச்சிருக்காங்க. இந்த மிராஜ் போர் விமானம் அப்படிங்கிறது இருமுனை கத்தி மாதிரி. ஒரு பக்கம் தற்காலத்திலையும் எதிரிகளின் கண்ணில் விரல விட்டு ஆட்டும் அளவிற்கு மிராஜ் 2000 கேப்பபிளான போர் விமானம் தான். பிகாஸ் தொடர்ந்து மிராஜின் ஏவியானிக் சிஸ்டம், வெப்பன் இன்டெகிரேஷன், காலத்திற்கு ஏற்ப அந்த கம்பெனி அப்கிரேட் செய்வதும் எல்லா சூழலுக்கும் ஏற்ப பர்ஃபார்ம் செய்யும் இன்ஜின் இருப்பதும் தான் இப்போ வரைக்கும் காம்படிட்டிவா இந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சிருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல மிராஜுக்கு ஹெவி மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். அப்பப்ப நடுவானிலே கோளாறாகி விடிக்கும். அதிக விபத்துக்கு உள்ளான போர் விமானத்துல மிராஜ் 2000 ஒன்று. ஸோ எந்த அளவுக்கு கேப்பபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஞ்சரஸும். உக்ரைன் இருக்கும் நிலையில் கரெக்டாக இந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணி பயன்படுத்துவாங்களா? மிகப்பெரிய கேள்வி. இல்லைன்னா ரஷ்யா வீழ்த்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இவங்களே குழி நோண்டிப்பாங்க. ரொம்ப ரீசெண்டாக கடந்த 6ஆம் தேதி இந்தியாவின் மிராஜ் 2001 மத்திய பிரதேஷின் ஷியோபுரி அப்படிங்கிற இடத்துல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அதிக ஆக்சிடென்ட் ரெக்கார்டை வச்சிருக்கும் மிராஜ் 2000 எந்த அளவுக்கு கேப்பபுளாக உக்ரைனியன் பயன்படுத்த போறாங்க, இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஜெலன்ஸ்கி அந்த விமானத்தை பயன்படுத்த விமானிகளுக்கு அனுமதி அளிப்பார் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயமே. சமீபத்தில் அமெரிக்காவின் சப்போர்ட் உக்ரைனுக்கு தொடரணும்னா உக்ரைனின் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு தரணும் அப்படின்னு ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியிடம் ஒரு டீல் போட்டிருந்தாரு. இப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, முடியாது பாஸ், நானே நினைச்சாலும் என்னால் முடியாது. பிகாஸ் 70% உக்ரைனின் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு. டான்ஸ்க், லுஹான்ஸ்க், நிப்ரோ போன்ற இடத்துல தான் உக்ரைனின் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதிகமான அளவு இருக்கு. அதனால உக்ரைனின் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இப்போ உக்ரைனுக்கே சொந்தம் இல்லாத போது நான் எப்படி எடுத்து உங்களுக்கு தர முடியும்? ஸோ என்னால முடியாது பாஸ் அப்படின்னு கை விரிச்சிட்டாரு. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, அமெரிக்கா சீனா மேல போடப்பட்ட வரிக்கே பதிலடியா சீனாவும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் லைக் டங்ஸ்டன் போன்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வராது அப்படின்னு தடைப்படுத்திட்டாங்க. ஸோ இதற்கு ஆல்டர்னேட்டிவா போனது தான் உக்ரைனின் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ஸோ உக்ரைன் கிட்ட பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் பிளான் போட்டு பாவம் அவருக்கு தெரியல, ஏற்கனவே ரஷ்யா அந்த இடத்துல ஒரு சம்பவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு. ட்ரம்புக்கு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரேரா போயிருக்கு. இந்த வருஷம் ரஷ்யால இருந்து உக்ரைன் வழியா ஐரோப்பிய நாடுகளுக்கு சப்ளை செய்யப்படும் கேஸ் பைப்லைன் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ரினியூ செய்யப்படும் நிலையில அதை ரினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு உக்ரைன் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதற்கு ஆல்டர்னேட்டிவா டர்க்கி வழியாக ஸ்லோவாக்கியால இருந்து யூரோப் யூனியனுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு ரஷ்யா ஒர்க் அரவுண்டா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் இன்னில இருந்து ஜனவரி 7ஆம் தேதியில இருந்து டர்க்கியின் டர்க் ஸ்ட்ரீம் வழியா ஸ்லோவாக்கியா மூலமா இயூக்கு யூரோப் யூனியனுக்கு ரஷ்யாவின் நேச்சுரல் கேஸ் சப்ளை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமேல் டர்க்கியிடமும் யூரோப் யூனியன் எந்த ஒரு சில்மிஷமும் காட்ட முடியாது. ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் முடிச்சிருவேன் அப்படின்னு எர்டகன் மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. இனிமேட்டு யூரோப் யூனியன் டர்க்கியிடமும் அடக்கி வாசிக்க வேண்டியது தான். இந்தியாவின் ஏரோ இந்தியா 2025ல பங்கேற்க ரஷ்யாவின் 5th ஜென் ஃபைட்டர் Su-57 ஃபெலான் வந்திருக்கு. இது கூடவே Su-57 ஃபெலானுக்கான ஆஃபரும் வந்திருக்கு.
Su-57 எக்ஸ்போர்ட் பண்ணும் ரோசோபோரான் எக்ஸ்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு அஃபிஷியலாக Su-57 விற்க முன் வரும். இது கூடவே வேணும்னா இந்தியா எங்க கூட சேர்ந்து Su-57 டெவலப் பண்ணலாம், ஜாயின் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். வேணும்னா ஃபைனலாக இண்டிஜீனியஸ் வெர்ஷனாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு Su-57 இந்தியா முழுசாக கஸ்டமைஸ் பண்ணும் அளவுக்கு ஃப்ளெக்ஸி ஆஃபராக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியா இந்த ஆஃபர் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஏரோ இந்தியா 2025 Su-57 பர்ஃபார்ம் பண்ணும் நிலைமையை வச்சு தான் இருக்குது. அது இல்லாமல் ஜியோ பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால இந்த ஆஃபர் எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வாங்க இப்போ நம்ம கடற்படைக்காக இந்தியா செஞ்ச சம்பவத்தை பார்க்கலாம். ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்கிற மாதிரி ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன். சப்மெரின் ப்ரொப்பலரை இயக்க காற்று தேவைப்படாது, அதுதான் இதோடைய பொருள். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது சப்மெரின் ப்ரொப்பலர் இயக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இது என்னன்னு புரிய வரும். எப்படி சப்மெரின் ப்ரொப்பலர் இயங்கும்னா, டீசல் எலக்ட்ரிக் சப்மெரின் அப்படிங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீசல் இன்ஜின் ஃபியூயலை ஃபுல்லாக பர்ன் பண்ணி எரிச்சு அது மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். அப்படி ஜென்ரேட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்படும். அந்த ஸ்டோர் தி எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் சப்மெரின் கடலுக்கடியில் பயணிக்கும். இதுதான் டீசல் எலக்ட்ரிக் சப்மெரினோட ப்ராசஸ். இங்கே 2 விஷயம் அறிஞ்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் சப்மெரின் கடலுக்கடியில் நீண்ட தூரம் பயணிக்க முடியும். 2வது, டீசல் இன்ஜின் இயங்க காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காற்று இல்லாமல் இன்ஜின் இயங்காது. இன்ஜின் இயங்கலைன்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா சப்மெரினாவே இருக்காது. விச் மீன்ஸ் சப்மெரின் கடலுக்கடியில் பயணிக்க முடியாது. ஸோ டீசல் இன்ஜின் இயங்க காற்று தேவை. அதற்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சப்மெரின் கடலின் மேற்பரப்புக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டு மீண்டும் கடலுக்குள்ளே பயணிக்கணும். ஸோ டீசல் இன்ஜின் இயங்க காற்று தேவை. அதற்காக சப்மெரின் சீ சர்ஃபேஸுக்கு வரணும். அதாவது கடலுக்கு மேலே வந்து டீசல் இன்ஜினை ஒர்க் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிவிட்டு மீண்டும் கடலுக்கடியில் பயணிக்கணும். சம்டைம்ஸ் ஸ்னோக்கல்ஸ் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி கடலுக்கு மேற்பரப்பில் வராமல், அதாவது எக்ஸ்போஸ் ஆகாமல் வெறும் ஒரு டியூப் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி காற்றை சக் பண்ணி டீசல் இன்ஜினை அவங்க ரன் பண்ணுவாங்க. இது கன்வென்ஷனல் டீசல் எலக்ட்ரிக் சப்மெரினை ரொம்ப ஸ்டெல்த்தாகவும் அதிக ஆப்ரேஷனல் ரேஞ்ச் கொண்டதாகவும் வைக்காது. மேஜர் ட்ராபேக் அப்படிங்கிறது அடிக்கடி சப்மெரின் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எதிரிக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். இது கூடவே டீசல் இன்ஜின் ஒர்க் ஆகும்போது அது கொடுக்கும் சவுண்ட் அப்படிங்கிறது சோனார் மூலியமாக எதிரிக்கு ஈஸியாக தெரிய வரும். இது கவுண்டர் பண்ண தான் பல நாடுகளும் அவங்க சப்மெரின்களில் ஏஐபி சிஸ்டமை, அதாவது ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை பொருத்திக்கிட்டு வராங்க. இந்த ஏஐபி சிஸ்டம் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண காற்று அப்படிங்கிறது தேவைப்படாது. ஆஸ் எ ரிசல்ட் டீசல் இன்ஜின் போடும் நாய்ஸ் இல்லாமல் சப்மெரின் ரொம்ப ஸ்டெல்த்தாக நீண்ட தூரம் சர்ஃபேஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் தண்ணி கரையில் பயணிக்க முடியும். இந்த ஏஐபி அப்படிங்கிறதுலையே பல டெக்னாலஜிகள் இருக்குது. க்ளோஸ்டு சைக்கிள் டீசல் இன்ஜின், ஃபியூயல் செல்ஸ், ஸ்ட்ரிங்லிங் இன்ஜின் அப்படின்னு பல வேரியண்ட் இருக்குது. க்ளோஸ்டு சைக்கிள் டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது டீசல் இன்ஜின் ரிலீஸ் பண்ணும் ஸ்மோக்கை ப்ராசஸ் பண்ணி அதையே மீண்டும் இன்ஜினுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுப்பது. ஃபியூயல் செல்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுவது. ஸ்ட்ரிங்லிங் இன்ஜின்ஸுங்கிறது வெப்பப்படுத்தப்பட்ட வாயுவை பயன்படுத்தி இன்ஜினை இயக்கிறது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவது. இங்கே கேஸை ஹீட் படுத்த நியூக்ளியர் ரியாக்ஷன் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இங்கே கேஸை நேச்சுரல் கேஸ் பயன்படுத்தப்படும். ஸோ இதெல்லாம் இந்த ஏஐபி சிஸ்டமில் இருக்கிற வேரியன்ஸ். இப்போ நாமளும் நம்ம மெகசான் டாக்யார்டில் ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பலை கட்டும் முன்னோடி நிறுவனமான டைசன் கிரப் அப்படிங்கிற நிறுவனத்தின் உதவியுடன் 6 ஏஐபி தொழில்நுட்பத்தில் இயங்கும் சப்மெரின்களை டைப் 214 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்மெரினை ப்ராஜெக்ட் 75ஐக்கு கீழே கட்ட போகிறோம். நமக்கான ஏஐபி டெக்னாலஜியை இந்த நிறுவனம் தான் நமக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் பண்ண போகுது. இந்த டிரான்ஸ்ஃபர் மூலியமாக கடற்படையில் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கும் ஸ்கார்பியன் கிளாஸ் அட்டாக் சப்மெரின்கள்லையும் ஏஐபி டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஸ்டெல்த்தாக நம்ம மாற்ற போகிறோம். ஜெர்மன்ஸ் தரப்போகும் டைப் 214 சப்மெரின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஓல்டு கிளாஸ் சப்மெரின், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் 3 ஏஐபி சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இதில் ரொம்பவும் ஸ்டெல்த்தன்மை நிறைந்த ஃபியூயல் செல் டெக்னாலஜியாக நமக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. இது மூலமாக சப்மெரின்ஸுக்கே இருக்கும் இன்ஜின் சவுண்டுங்கிற தலைவலி சுத்தமாக இருக்காது. பிகாஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஆஸ் எ ரிசல்ட் அங்கே எந்த சவுண்டும் வராது. இது கூடவே ஃபியூயல் செல் லோ ஸ்பீடில் இயங்கும் போது அபாரமான ரேஞ்ச் நமக்கு தரும். ஈவன் ஒரு தடவை கூட நம்ம சப்மெரின் சர்ஃபேஸில் எக்ஸ்போஸ் ஆகாமல் பல நாட்டிக்கல் மைல்ஸை கடக்க முடியும். கான்ட்ராஸ்டாக வேகமாக போகவும் லித்தியம் அயன் பேட்டரி ஸ்டோரேஜ் நமக்கு பயன்படும். இந்த 2 டெக்னாலஜியும் இன்டெகிரேட் செய்யப்பட்ட சப்மெரின் ரொம்பவும் சைலண்டாகவும் ஸ்டெல்த்தாகவும் ஸ்பீடாகவும் பயணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ விச் ப்ரொவைட்ஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 1860 டன் வெயிட். சுமார் 1860 டன்னை இதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிளைம் செய்யப்பட்டிருக்கு. இந்த அதிநவீனமாக்கும் கடற்படையை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக ரஷ்யாவிடமிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த கிளப் க்ரூஸ் மிசைலை நாம வாங்க போகிறோம்.
இந்த மிசைல் ஏதோ சாதாரணமான மிசைல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா முதலிய நாடுகளின் ஏர் டிஃபென்ஸை பைபாஸ் பண்ணி உக்ரைன் அடிக்க ரஷ்யா பயன்படுத்தும் கெலிபர் க்ரூஸ் மிசைல் தான் இந்த கிளப் க்ரூஸ் மிசைல். இன்னும் சொல்லப்போனால் கெலிபர் க்ரூஸ் மிசைலின் எக்ஸ்போர்ட் வேரியன்ட் தான் கிளப் க்ரூஸ் மிசைல். அட் டெர்மினல் ஃபேஸில் இந்த கிளப் க்ரூஸ் மிசைல் சூப்பர்சோனிக் ஸ்பீடில் பயணித்து தன்னுடைய இலக்கை அளிக்கும் அப்படின்னு கிளைம் செய்யப்பட்டிருக்கு. ஒன் ஆஃப் த ப்ரூவன் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் தான் இந்த கிளப் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிற கெலிபர் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல் ரஷ்யா இந்தியாவுக்கு தயாரித்து கொடுத்த சிந்துகோஷ் கிளாஸ் சப்மெரின் அனைத்துகளையும் நம்மளால் பயன்படுத்த முடியும். மொத்தம் எத்தனை சிந்துகோஷ் சப்மெரின் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சிந்துகோஷ் சப்மெரின்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் 8 தான் தற்போதைய கடற்படையில் சர்வீஸில் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. இது கூடவும் கிலோ கிளாஸ், லடா கிளாஸ், அகுலா கிளாஸ், யாசன் கிளாஸ் போன்ற சப்மெரின்கள்லையும் இந்த கிளப் க்ரூஸ் மிசைலை நாம இயக்க முடியும். மோர் ஓவர் தட் நம்ம தல்வார் கிளாஸ் ஃபிகேட் அனைத்திலையும் கிளப் க்ரூஸ் மிசைலை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் விசேஷமான விஷயம். இந்த மிசைலை கொண்டு வெறும் சீ லெவல் டார்கெட்ஸ் சப்ஸை மட்டும் அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை, வேணும்னா லேண்ட் டார்கெட்ஸும் நம்மளால அழிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்கம் அட்வான்ஸ்டு சப்மெரின்ஸ், மறுபக்கம் எக்ஸிஸ்டிங் சப்மெரின்ஸுக்கு சக்தி வாய்ந்த மிசைல்னு மொத்த நீர்மூழ்கி படையையும் அசுர பலத்துக்கு கொண்டு செல்லப்படுது நம்ம இந்திய அரசால. இன்னொரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா சைனா ஊடகத்தில் இந்தியாவுக்கு ஜெர்மனி ஏஐபி டெக்னாலஜியை கொடுத்துட்டாங்க, இதை அவங்க பயன்படுத்த போகிறாங்க, கெலிபர் க்ரூஸ் மிசைலை ரஷ்யா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்திய நீர்மூழ்கி படையை பார்த்து பயந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க சீனா அவங்களுடைய ஊடகத்தில். எல்லாமே நமக்கு இப்போ வந்திருக்கிறது எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் நமக்கான ஏஐபி சிஸ்டமை நம்ம டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது நம்மளுடைய கல்வாரி கிளாஸ் சப்மெரினில் நம்ம பயன்படுத்துறதுக்கான ப்ராசஸும் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு பக்கம் இண்டிஜினியேஷன், இன்னொரு பக்கம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இன்னொரு பக்கம் இம்போர்ட் அப்படின்னு மொத்த கடற்படையும் வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜிக்கு இப்போ அதிநவீனப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சீனாக்காரன் கண்டிப்பாக அலறுவானா இல்லையா? உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்த்து நம்ம படிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.